வெல்கம் டு ஹவுஸ் ஆஃப் ஆத்யா. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி ராகி பைனகோட்டா. பைனகோட்டாங்கிறது ஒரு இட்டாலியன் டெசர்ட். இதில் வந்து கவு மில்க்கு, சுகர், மற்ற ஃப்ளேவர்ஸ், எசன்ஸ் இதெல்லாம் போட்டு செய்கிற இந்த டெசர்ட்டை நம்ம ராகி மில்கில் நல்ல ஹெல்தி ஆப்ஷனாக செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த ரெசிபி நாங்கள் உங்களுக்காக ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு ஃபஸ்ட் பார்த்துடலாம். ராகி ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவிக்கோங்க. ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சோக் பண்ணி எடுக்கும்போது ராகி மில்க் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பேரிச்சம்பழம் ஒரு 15 பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து சீட்ஸோடு நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நாட்டு சக்கரை 5 டேபிள் ஸ்பூன், அகர் 10 கிராம். இதை வந்து சைனா கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கும். இதுதான் இந்த பைனகோட்டாவோட ரெசிபி ஸ்ட்ரக்சர் கிடைக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இது நம்ம பால் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேரிச்சம்பழத்தை ஒரு 15 நிமிஷம் வார்ம் வாட்டரில் ஊற வச்சுருங்க. இப்படி சோக் பண்ணும்போது உங்களுக்கு சாஃப்ட் ஆயிரும். பிளெண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஊறுறதுக்குள்ளார நம்ம ராகி பால் எடுத்துடலாம். ராகி பால் நல்லா ஊற வச்ச ராகியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டோன்னா பால் ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இதை வடிகட்டி எடுத்தோன்னா ராகி மில்க் ரெடி ஆயிரும். ஸோ ராகி மில்க் பொதுவாகவே வளர்கிற குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி இதில் கால்சியம் ரொம்ப ஜாஸ்தி நம்ம ரெகுலர் மில்கெல்லாம் விட. அதனால் இது போன் டெவலப்மெண்ட்டு, இம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டு, மசில் டெவலப்மெண்ட், இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ராகியில். ஸோ அதனால தான் இந்த ராகி பாலை யூஸ் பண்ணி இந்த டெசர்ட் செய்யலாம் ட்ரை பண்ணோம். இப்போ இந்த பேரிச்சம்பழம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதில் இருக்கிற தண்ணியை நம்ம தனியாக எடுத்து ரீட்டைன் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி நம்மளுக்கு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவைப்படும். ஸோ அதை எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த பேரிச்சம்பழம் இருக்கிறதுல சீட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ பேரிச்சம்பழத்தில் பார்த்திங்கன்னா அயன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்கிறனால இதோட பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இதை வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி இந்த மாதிரி டெசர்ட்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது பசங்களும் இது ஈஸியாக சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக இதெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து எல்லா ரெசிபீஸ்லேயும் ஆட் பண்ணுறதுக்காக தான் இதை நான் ஒரு ஆப்ஷனாக இன்றைக்கி சூஸ் பண்ணேன். இதுக்கு பதிலாக நீங்கள் காஃபி ஃப்ளேவர் வேணுமா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு ஃப்ரூட்ஸ் ஏதாவது மிக்ஸ் பண்ணோன்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஊற வச்ச தண்ணியை நான் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. சின்னதாக பிட்ஸ் அண்ட் பீசஸாக இருக்கணும். அப்போ தான் மவுத் ஃபீல் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம இந்த பேரிச்சம்பழம் ஊற வச்ச தண்ணியும் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 கப் ரெகுலர் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு தண்ணி சூடானதும் இந்த அகரை இதில் சேர்த்துருங்க. நல்லா டிசால்வ் ஆகட்டும். கொதித்து நல்லா வேகும்போது உங்களுக்கு நல்லா இது கரைஞ்சி உங்களுக்கு நார்மல் வாட்டர் மாதிரி ஆயிரும். இதை தான் நம்ம கொஞ்சம் ஆற வச்சுட்டு இந்த டிஷ்ஷில் சேர்த்த போகிறோம். ஸோ இந்த அகருக்கு பதிலாக வீட்டில் ஜெலாட்டின் வச்சுருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஜெலாட்டின்னா ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள், போதும் ஒரு கப் ஆஃப் வாட்டருக்கு. அதை வந்து இந்த பைனகோட்டா ரெசிபிலையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா இது நல்லா டிசால்வ் ஆகிருச்சு. இந்த மாதிரி புதிச்சு வந்ததும் ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ராகி மில்க்கு நம்ம எடுத்த மில்கோட இந்த அகர் சொல்யூஷன் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா டிசால்வ் பண்ணி விடுங்க. டிசால்வ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்வீட்னஸ்க்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நாட்டு சக்கரையில் கேலரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஒயிட் சுகர் மாதிரியே தான் இருக்கும் கேலரி. ஆனால் இதில் விட்டமின்ஸ், மினரல்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, எஸ்பெஷலி அயன் கண்டென்ட்லாம் ஜாஸ்தி இருக்கிறனால தான் நம்ம ஒயிட் சுகரை விட இது பெட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால ஸ்வீட்னஸ்க்கு அதை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பேரிச்சம்பழம், அரைச்ச பேரிச்சம்பழத்தை இதில் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், ரெசிபி வேலை முடிஞ்சது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஜஸ்ட் மிக்சிங் தான். இப்போ நம்ம ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். நம்ம இது எல்லாத்தையும் இந்த லிக்விடை நல்லா ஈக்குவலாக டிவைட் பண்ணி பவுலில் ஊற்றி வச்சோன்னா ரெசிபி ரெடி ஆயிரும். இப்போ நான் இதை பிரித்து ஊற்றிக்கிறேன். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour செட் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஓப்பனாக வச்சு நீங்கள் செட் பண்ணாமல் மேலே ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் ஏதாவது ஒன்று போட்டு மூடி வச்சு, ஏன்னா மற்றது ஃப்ரிட்ஜில் வேறு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதோட ஸ்மெல் இதில் ஈஸியாக வந்துடும். ஸோ அதனால் ஷீட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1 hour வைங்க. ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும். இது ஈஸியாக உங்களுக்கு செட் ஆயிரும். ஸோ இப்போ நான் இது 1 hour கழித்து எப்படி இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன் பாருங்கள். நாங்கள் எவ்வளோ அழகாக இது செட் ஆகிருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். பெரியவங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸை கம்மி பண்ணிக்கோங்க. ஃப்ரூட்ஸை வேணாலும் நீங்கள் மாற்றி போட்டுக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணணும், ரியல் ஃப்ரூட் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. காஃபி ஃப்ளேவரில் வேணுமா செய்யுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி புது புது ரெசிபீஸ் உங்களுக்காக இந்த மாதிரி மில்லட் பேஸில் செய்யலான்னு இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.